ஒரு காலத்தில் வந்து இடைத்தேர்தல்னாக்கா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருப்பார். அவருக்கு அகால மரணம் நடந்திருக்கும். அதாவது உடல்நிலை சரியில்லாமல் இறந்துருப்பார், அல்லது விபத்தில் இறந்துருப்பார். இப்படி இறக்கக்கூடிய நேரத்தில் அந்த தொகுதிக்கு மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை வச்சு எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் ஒரு காலத்தில் நடந்துகிட்டு இருந்தது எல்லா இடத்துலையுமே. ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவங்க திடீர்னு இறந்துட்டாக்கா அந்த இடத்துல காலியாகும், அந்த பொறுப்புக்கு இன்னொரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணுன்ட்டு ஒரு காலத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னாக்கா, இருக்கிற எம்எல்ஏகள் யாருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போய் இறந்து, அல்லது விபத்தில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து, அல்லது அகால மரணம் ஏதாவது நடந்து, அதனால் அந்த இடத்த வந்து வேற ஒரு எம்எல்ஏவை வச்சு நிரப்பணுன்ட்டு இடைத்தேர்தல் வரதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சமீப காலமாக எல்லா இருக்கிற எம்எல்ஏவும் மக்கள் ஓட்டு போட்டு அந்த கட்சி சார்பாக ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து ஜெயிக்க வச்சவங்கள இன்றைக்கி குதிரை பேரன்ற பேரில் விலைக்கு வாங்குறதும், அந்த எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்கிறதும், மீண்டும் அந்த தொகுதியில் வந்து எலெக்ஷன் வைக்கிறதும், இடைத்தேர்தல் வைக்கிறதும் என்கிற ஒரு நிலைமை இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து ஒரு சட்டம் கொண்டுகிட்டு வரணும். உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பதவியை நீங்கள் தேவையில்லாமல் ராஜினாமா செஞ்சீங்கன்னா உங்கள் மீது அபராதமும், இனி எந்த ஒரு காலகட்டத்திலும் எலெக்ஷனில் நிற்க முடியாதுங்கிற ஒரு தீர்ப்பை கொண்டுட்டு வரணும். ஏண்டா இவங்க எப்படி நினைக்கிறாங்க, நம்ம மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்போம், ஒரு கட்சியில் நின்று நம்மளை எம்எல்ஏ ஆக்குவாங்க, நம்ம நினச்ச இடத்துக்கு இன்னொரு கட்சிக்கு தாவிக்கலாம். அப்படி இல்லைண்டாக்கா நம்ம நினச்சப்போலாம் ராஜினாமா செஞ்சுட்டு திருப்பி நம்ம எலெக்ஷனில் நின்றால் திருப்பி நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நினைக்கிறதுனால மக்களுடைய வரி பணம் வீணாகுது. திருப்பி எலெக்ஷன் வைக்கிறதுனால எவ்வளவு செலவுகள் எல்லாமே இருக்குது. இதையெல்லாம் வந்து அரசாங்கம் அதை வந்து ஒரு பரிசீலனை செஞ்சு இனி வரக்கூடிய காலத்தில் ஒரு முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவர்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்னொரு கட்சியில் போய் எலெக்ஷனில் நிற்கிறதா இருந்தால் அவருக்கு இனிமேல் அந்த எலெக்ஷனில் நிற்கிற தகுதி கிடையாது என்று ஒரு தீர்ப்பை கொண்டுட்டு வரணும். ஏண்டாக்கா ஒருத்தவங்க வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போகிறதுக்கும், விபத்தில் அடிபட்டு இறந்து போகிறதுக்கும், தன்னுடைய சுயநலத்துக்காக ராஜினாமா செஞ்சு மீண்டும் இடைத்தேர்தலில் நிற்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு புரியும் இது. ஒருத்தவங்க இறக்குறாங்கனாக்கா அவங்களுக்கு வழி இல்லாமல் இன்னொரு இடைத்தேர்தலை வச்சு வேறு ஒரு ஆள் தான் வந்து அந்த இடத்துக்கு எம்எல்ஏவாக வருவாங்களே தவிர இறந்து போனவர் திருப்பி எம்எல்ஏவாக வர போகிறது இல்லை. அதனால தான் வந்து இடைத்தேர்தல் வைக்கிறாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குண்டாக்கா, இருக்கிறவங்கள ராஜினாமா பண்ணிவிட்டு எம்எல்ஏவாக இருக்கிறவரை ராஜினாமா பண்ணிவிட்டு மீண்டும் அதே தொகுதியில் நான் நிற்கிறேன், என்னை மீண்டும் எம்எல்ஏ ஆக்குங்க. அப்புறம் எதுக்கு ராஜினாமா பண்ணுறீங்க? நான் அந்த கட்சியில் இருந்தேன், இப்போ இந்த கட்சியில் இருக்கேன். அப்போ கட்சிக்காண்டி மீண்டும் உங்களுக்காண்டி எலெக்ஷன் வைக்க முடியுமா? இதை யோசிக்க வேணாமா? அப்போ இதை வந்து ஒரு தீர்ப்பு கொண்டுட்டு வரணும். இனிமேல் எம்எல்ஏவாக இருந்து ராஜினாமா செய்யக்கூடியவர் மீண்டும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை கொண்டுட்டு வந்தால் தான் இதற்கு ஒரு நல்ல முடிவாக இருக்கும். இது சரிண்டா நம்முடைய வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.